வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நம்மளுடைய தமிழ் சப்ஜெக்ட்ல தொடர்ச்சியாக செயல் பகுதியை தொடர்ந்து நாம் இன்னைக்கு இலக்கணம் பகுதியை பார்க்கலாம். ஸோ இலக்கணம் அப்படின்றதே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழை பிழை இல்லாமல் பேசுவதும் எழுதுவதும் தான் இலக்கணம் அப்படின்னு நம்ம அனைவரும் அறிந்ததே. இந்த இலக்கணம் அப்படின்றதே நமக்கு பார்த்தீங்கன்னா இலக்கியத்துக்கு அப்புறம் தோன்றியதுதான் இலக்கணம் இல்லையா? ஸோ நமக்கு இலக்கியத்துக்கு அப்புறம் வந்ததான் இலக்கணம் சொல்றோம். இதுல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக பழமையான இலக்கண காப்பியம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? தொல்காப்பியத்தை தான் சொல்றோம். ஆனா தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே இருந்ததுதான் அகத்தியர் அவர்களால் எழுதப்பட்ட அகத்தியம் அப்படின்ற நூல். 3 சங்கங்களிலும் அரங்கேறிய நூல் அப்படின்றதும் அகத்தியம் தான். ஆனா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அகத்தியரால் எழுதப்பட்ட அகத்தியம் நூல் நமக்கு கைக்கு கிடைக்கல. தமிழ்ல 5 இலக்கணத்தையும் கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அகத்தியம் தான். வேற தமிழ்ல 5 இலக்கணத்தையும் கூறும் நூல் இருக்கு அப்படின்னா இருக்கு. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதை சொல்றாங்க அப்படின்னா வீர சோழியம் அப்படின்ற நூல்ல தான் பார்த்தீங்கன்னா வீர ராஜேந்திர சோழன் அவருடைய ஆணையத்திற்கு இணங்க புத்தமித்திரர் அவர்களால் இயற்றப்பட்டதான் இந்த வீர சோழியம் அப்படின்ற தமிழ்ல 5 இலக்கணத்தையும் கூறும் நூல் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை தந்தவர் அப்படின்னா யார் அப்படின்னா அகத்தியர் அவர்கள் தான். அவரை பார்த்தீங்க அப்படின்னா பொதிகை மலையில் வாழ்ந்தவர். அதற்கு அகத்தியர் மலை அப்படின்ற பெயரும் உண்டு. இவர் பார்த்தீங்கன்னா குருமுனி, குள்ளமுனி அப்படின்றலாம் பல பெயர்களை சொல்லி அழைத்தது உண்டு. ஸோ அவரு தான் பார்த்தீங்கன்னா அகத்தியம் அப்படின்ற நூல் எழுதினார். ஆனா அது நம்ம கை கிடைக்காதனால அவருடைய 12 மாணாக்கர்கள்ல ஒருவரான தொல்காப்பியர் அவர்களால் இயற்றப்பட்ட நூல் தான். இதுதான் மிக பழமையான இலக்கண காப்பியம் அப்படின்னு சொல்றோம். இது 3 அதிகாரத்தை மட்டும்தான் கூறும் நூல். ஸோ நமக்கு 3 அதிகாரம் எது சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள், இந்த 3க்கு மட்டும்தான் அவர் டீட்டெயிலாக விளக்கம் கொடுத்திருப்பாரு. இந்த ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீதம் நமக்கு மொத்தமாக 27 இயல்களை உடையது அப்படின்றது நமக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சங்க காலத்துல உடன்கட்டை ஏறுதல் பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். இப்படி நிறைய சான்றுகளை நம்ம சங்ககால தமிழர்கள் வாழ்ந்ததனுடைய அவங்களுடைய வாழ்க்கையை நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தும் விதமாக தொல்காப்பியத்தை சொல்லலாம். முன்னீர் வழக்கம் என சொல்லப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை பற்றி சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பூதங்களை பற்றி சொல்லக்கூடிய நூலும் தொல்காப்பியம் தான். அதே மாதிரி நடுக்கல் வணக்கம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வீரர்களை போற்றும் விதமாக நம்ம நடுக்கல் வைப்பாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய நடுக்கல் வணக்கம் என சொல்லக்கூடிய நூலும் தொல்காப்பியம் தான். அதே போல சங்ககால தமிழர்கள் வாழ்ந்த காலகட்டம் கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தை தான் நாம பார்த்தீங்க அப்படின்னா சங்ககாலம் வாழ்ந்தது. அதுதான் சொல்லியிருப்பாரு. வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை. ஏதாவது தொல்காப்பியர் எழுதுறாரு, வடவேங்கடத்து தென்குமரியாயின் தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வடக்கே வேங்கடம், வேங்கடம் என்பது திருப்பதி மலையை குறிக்கிறது. தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் வாழ்ந்த பகுதி தான் சங்ககால தமிழர்கள் வாழ்ந்தது. காலம் இரும்பு காலம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ தொல்காப்பியர் நிறைய விஷயங்களை நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கோள் காட்டுறது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம் தான். இப்படி நிறைய விஷயங்கள் நாம் சொல்லலாம். அதே மாதிரி பொருள் இலக்கணத்தை அவர் பார்த்தீங்க அப்படின்னா அகத்திணை புறத்திணை அப்படின்னு 7ஆ பிரிச்சிருப்பார். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தொல்காப்பியத்துக்கு உரையை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. தொல்காப்பியத்துக்கு உரை யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேனாவரையர் உரை இருக்கு, இளப்போரனார், நச்சினார்க்கினியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லாடனார், தெய்வ சிலையார் இப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் உரை எழுதியிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களும் தொல்காப்பியம் முழுவதுக்கும் உரை எழுதியிருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் இலக்கணம் சார்ந்த ஒரு நூலாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.